வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு இனிப்பான செய்தி தான். அந்த விஷயத்துல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். என்னடா, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த திமுகவை வீழ்த்ததுக்கு ஏதாட்டு இந்த இந்திய கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குடும்ப ஆட்சி ஒழிக்கிறன்னு காத்துக்கிட்டு இருந்த, அப்புறம் அந்த திமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ள நம்ம வீடியோவை பார்க்கும் மக்களுக்கு ஒரு இன்பமான, ஒரு அழகான, ஒரு இனிப்பான செய்தி நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பல பதிவுகள்ல நம்ம சொன்னிருந்தோம். இந்திய கூட்டணி பயங்கரமா உள்ளுக்குள்ள திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கு. வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் வெளியிடணும். மற்றபடி எல்லாமே உள்ளுக்குள்ள திரைமறைவா வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க யாருமே நம்பி இருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப கடந்த ஒரு வாரம் 10 நாள் நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மால் சொன்னது கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அட்டகாசமான ஒரு கூட்டணிய ஏற்படுத்திருக்காப்ல. அருமையான ஒரு முயற்சி தான் சொல்ல புகுந்து ஆடுது இந்திய கூட்டணி. கண்டிப்பா இந்த திருப்பு ஆட்சி மாற்றம் உறுதி. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம திமுக குரூப்லாம் நாங்க தான் அடுத்த ஆளுங்கட்சி அப்படின்ட்டு அப்படி மீசிய முறுக்கி இருந்த குரூப் எல்லாம் பம்மிவே உட்கார்ந்துருக்கு. எதுக்குன்னா 2 நாளைக்கு முன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்ட அந்த அறிக்கை இருக்கு, 5 அறிக்கை விட்டாப்புல. மாசு பக்கா மாசு. அனைத்து குடும்பத்தாரர்களுக்கும் 2000 அப்படின்ட்டு போட்டு ஒரே போடா உடைச்சிட்டாப்புல. உள்ள இலக்கு திட்டம் அப்படின்னு பெண்கள் அனுத்தறிய பட்டை கையில் அந்த ஒரு அறிவிப்பே போதும், எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஏன்னா இவங்க கண்டிப்பா என்ன திமுக காரங்க அது மேல ஒரு நாங்க இன்னும் கொடுப்போம்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே தான் எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம ஏமாத்தியாச்சு. எப்படி ஏமாத்தினாப்புல திமுக காரங்க? அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்ன இதே அரசாங்கம் இதுவரைக்கும் சும்மா கண்துடைப்புன்னு கொடுத்துட்டு பாதி பேருமே கொடுக்கல. அதை அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருந்தா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா ரேஷன் கார்டுக்கும் எல்லா பெண்களுக்கும் 2000 ரூபாப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு அறிவிப்புலயே வட்டையை கழுத்துட்டாப்புல. 2வது டவுன் பஸ்ல போனோம்னா இவங்க பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாப்புல. ஆண்களும் அழைக்க செலுத்தவர்கள் அப்படின்ட்டு இல்ல அப்படின்ட்டு எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் பேருந்தில் மாநகர பேருந்தில் டவுன் பஸ்ஸில் இலவசமாக வைக்கலாம் அப்படின்ட்டு பட்டைய கிளப்பிட்டாப்புல. அடுத்து அம்மா கட்டிடம், இவங்க வீடு மட்டும் தான் கட்டி பண்ணாப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு மடி விளப்பை இடம் இல்லாதவர்களுக்கு இடமும் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு அம்மா காங்கிரீட் கட்டிடம் வழங்கி கொடுக்கப்படும், கட்டி கொடுக்கப்படும் ஒற்றை கூட போட்டு முடிச்சிட்டாப்புல. அதே மாதிரி நம்மளுடைய பெண்களுக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். ஸ்கூட்டரை ஓட்டிங்க அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு 5 இதை போட்டு பட்டை கிளது அதுலயே ஆட்டம் கண்டுட்டாப்புல நம்மளுடைய திமுக டீமு. அதை விட சரி, நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ போட போறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல. அண்ணன் டிடிவி இணைந்து விட்டார். இந்திய கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்று டிடிவி தினகரன் அவர்கள் இணைந்தார். ஒரே போடு, இதோட முடிஞ்சு திமுகவின் ஆட்டம் முடிஞ்சு. ஏன்னா இதுக்கப்புறம் சொல்ல முடியாது அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, அதிமுகக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ராஜதந்திரியாக ஆகினார் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரே ஒரு ஆளு, அவர் தான். இங்க இல்லாம நம்ம ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்த ஒருத்தரையும் காப்பாத்துல. இன்னைக்கு கூட இருந்த வைத்தியலிங்கம் அவரும் டிஎம்கேக்கு போயிட்டாரு. தான் ஒரு ஒழுங்கா இருந்தா தானே கூட இருக்க தொண்டநாட்டு மதிப்பா தன்னை மட்டுமே பார்த்துருந்தா எப்படி முடியும்? ஓபிஎஸ் மிஸ்டர் ஓபிஎஸ், நீங்க இப்படி பண்ணிக்கல ஓபிஎஸ். உங்க கூட இருந்த எல்லா பயிலையும் ஒருத்தன் டிடிக்கு 2 பேரு டிஎம்கேக்கு போயாச்சு. உங்க கூட சேர்ந்து வழக்கு ஒரு ஆளு தாவேக்கு போயாச்சு. இவங்க கூட சேர்ந்தா ரெட்டை இலைக்கு வேணும்ட்டு வழக்கு தொடர்ந்தாங்க. 4 பேர்ல 3 பேர் போக்கு. ஒத்தைக்கு எங்க அண்ணன் ஓபிஎஸ் மட்டும் இருக்காப்ல. நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா நமக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா
அன்றாட அரசியல் நிகழ்வுல வர்ற சட்டசபை தேர்தல் முடிவு வரைக்கும் சூப்பரா ஜம்முன்ட்டு அருமையா உங்களுக்கு கொடுப்போம். கண்டென்ட் இருக்கும், உண்மையான செய்தி இருக்கும். நம்ம சேனல் இப்பதான் புதுசுன்னா நமக்கு கொண்டோம் அதை கொடுங்க. இன்னைக்கு விவரமா என்னென்ன நடந்துச்சுங்கிறத டிடி தினகரன் எப்படி இணைந்தாரு அப்படிங்கிறத விவரமா உங்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறது தான் இந்த மாதிரியான இன்னையான கண்டென்ட். நம்ம சேனல்ல தொடர்ந்துருங்க. முதல்ல இருந்து பார்ப்போம். டிடி தினகரன் எப்படி இணைந்தாரு, ஏன் இணைந்தாரு, எதனால் இணைக்கப்பட்டாரு, இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வியூகம் என்ன, எப்படி சொல்லி அடிக்காரு, திமுகவுக்கு எப்படி ஒரு கிளி ஏற்படுத்திட்டு நாங்க தான் ஜெயிப்போம் ஜெயிப்போம் சொல்லிட்டு திமுகவுக்கு நம்ம ஜெயிச்சிருவோமா அந்த மாதிரி ஃபீல் பண்ற அளவுக்கு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பவங்களை தான் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். நம்ம சேனல்ல கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. முதல்ல தூள் கிளப்பும் என்டிஏ கூட்டணி பக்கா மாசா தூள் கிளப்பிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி தூள் கிளப்பும் என்டிஏ கூட்டணி உண்மையிலங்க. நம்ம முதல்ல தெரிவிச்சு என்னடா தேர்தல் அறிவிக்க போது 4 வருஷம் காலம் ஆயிட்டு இன்னும் இரட்டையில கட்சிக்காரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கட்சியில இருந்து எந்த ஒரு ஒரு ஆரவாரம் இல்லாம அமைதியா இருக்குன்ட்டு நினைச்சிருந்த எல்லாருக்கும் நாங்க சொன்னோம் இல்லையா, நாட்கள் நெருங்க நெருங்க ஒன் சைடா அடிப்பார் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியும் கூட சேர்ந்து ஒன் சைடா அடிக்கும் அப்படிங்கணும். அதுக்கான சிக்ஸர்கள் தான் இது நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து சாதகமான நிகழ்வுகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராஜதந்திர ரீதியில கொண்டு வந்தாப்புல முதல்ல பிஜேபி கூட்டணி சேர்த்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாமக கூட்டணி. அதுக்கு அடுத்தது இப்போ டிடிவி தினகரன் பட்டை கிளப்பிட்டாப்புல. பயங்கரமான ஒரு தான். அதான் தலைவி தான். ஓபிஎஸ் கிட்டையும் இதே சிஎம் போஸ்ட் இருந்துச்சு, என்ன பண்ணாப்புல அதை வந்து சமாளிக்க முடியல. ஆனா கரெக்டான இடத்துல கரெக்டான ஒரு ராஜதந்திரிக்கு அந்த சிஎம் போஸ்ட் கிடைச்சதுனால கட்சியும் காப்பாத்திக்கிட்டாரு. அடுத்து எதிர்கட்சி தலைவரையும் தன்னை வந்து நிரூபிச்சுட்டாரு. அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல தான் ஒரு கிங் தான் அப்படின்ட்டு அடுத்த முஸ்லிம் நான் தான் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய ராஜதந்திர ஜீவத்தினால நிலைச்சி நிற்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி 45 தொகுதி போன எலெக்ஷனை பார்த்தோம்னா வெறும் 45 தொகுதினா டிஃபரெண்ட். வெறும் 5000 ஓட்டுகள் 6000 ஓட்டு, இது 7 ஓட்டு. இது வந்து ஏன் அப்படின்னா பிரிஞ்சு கிடந்தனால, அதாவது அந்த டிடிவி தினகரன் நம்மளை விட்டு பிரிஞ்சனால இந்த தேவர் சமூகத்தோட ஓட்டுகள் கொஞ்சம் அங்கங்க ஒரு இதா இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப நம்ம கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டிடிவி தினகரன் அப்படிக்கும் இப்ப வந்து என்டிஏ கூட்டணியில வந்தா அந்த ஓட்டுகள் கன்ஃபார்மா எப்பவுமே தேவர் சமூகத்துக்கு அடுத்ததுக்கு யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க உயிரே போனாலும் ரெட்டையிலே தான் ஓட்டு போடுவாங்க. அது கண்டிப்பா நம்மளுக்கு வருது அப்படிங்கறதுனால இந்த சைடு அடிச்சு இப்பவுமே அந்த தோத்த 45 சீட்டும் கன்ஃபார்ம், ஏற்கனவே இருக்கிற சீட்டும் எந்த ஒரு இதுல கன்ஃபார்மும் அப்போ ஆட்சி நமக்கு தான் அப்படின்ட்டு கில்லி மாதிரி சொல்லி வச்சார் எங்களுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். கூடவே தனியரசு வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காப்புல. கொங்கு மண்டலத்தில் அவர் ஒரு பெல்ட் உள்ளதான், கொங்கு மண்டலத்தில் அந்த ஒரு ஓட்டுகளும் சில வரையா கிடைக்கும். அந்த தேமுதிக அப்கோர்ஸ் தேமுதிக ஏற்கனவே ஒரு எம்பி சீட் கொடுப்போம் அப்படின்னால தேமுதிக கண்டிப்பா இரட்டையில கட்சியில தான் வந்து சேரும். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துல கொஞ்சம் லேட் தான். அதனால அவங்க அடிச்சுக்காங்க. மொத்தத்துல ஒரு பழமையான ஒரு பயங்கரமான கூட்டணி வருங்கிறதுல பிரச்சனை இல்லை. வந்த உடனே கலக்கிட்டாப்புல டிடி தினகரன். எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான், பங்காளி சண்டை, அந்த சண்டை தான் தவிர வேற எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாப்புல. அருமையான ஒரு மொத்தத்துல களத்தை எப்படி கட்டமைக்கும் அப்படின்னா களத்தை வந்து இருமுனை போட்டியா தான் கட்டமைக்கணும். அதுதான் முதல்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ஒரு ஒரு தேர்தல் வியூகமா இருந்தது. அதுதான் இன்னைக்கு சாத்தியமா இருக்கு. என்டிஏ கூட்டணியில கட்சிகள் வர்றதுக்கு ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக ஒரு ஒன் சைடா கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தது இருமுனை போட்டி. அதிமுகவா திமுகவா அதுதான் கேள்வி. அந்த மாதிரிதான் கொண்டு வந்து பட்டய கிளப்பிற்கு என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. உடனே வந்து பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்களை சந்திச்சு ஒரு பக்கா ஒரு மாஸ் பண்ணிட்டாப்ல. இது வந்து அதிமுக இருந்த நிறைய தொண்டர்களுக்கு அதிமுக ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் எனர்ஜி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா
புரிஞ்சு கிடந்து தலைமை சரியில்லை அது சரியில்லை சொல்றவங்களுக்குலாம் ஒரு அருமையான ஒரு பூஸ்ட் எனர்ஜி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ராகுல் சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அவர் கவர் பண்ணி கொண்டு வந்தார். ஓபிஎஸ் மட்டும்தான், ஓபிஎஸ்ஸையும் கிட்டத்தட்ட இணைச்சிருவாங்க. ஓபிஎஸ் எப்படி நினைப்பாங்கன்னா, ஏன்னா ஏற்கனவே அந்த குரூப்ல கட்சியை 2ஆ படிச்சு 3ஆ படிச்சு உள்ளுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அதனால இரட்டை இலை சீட் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எந்த விதத்திலும் இருக்காது. ஆனா பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு சில சீட் கொடுக்கும். அவங்க பிஜேபியில அந்த தாமரை சின்னத்தை நினைச்சு வச்சுக்கலாம், எங்க கூட்டணியில இருந்துக்கலாம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தேர்தல் வேகமாக கருதப்படுது. எனக்கு ரிட்டையரா தான் வேணும் அப்படின்னா அவரு பெட்டி இப்ப யாரு கூட எங்க அண்ணன் ஓபிஎஸ் கூட யாருமே இல்லை, பெட்டியை தூக்கிக்கிட்டு எங்க அண்ணன் போயிட வேண்டியதான். வேற இப்போ ஏன்னா தேவர் சமுதாயத்தின் ஓட்டு தேவர் சமுதாயத்துக்கு அவர் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி எந்த சமுதாயத்துக்கும் கூட இருந்த நம்பி வந்த எம்எல்ஏக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒன்றும் பண்ணல. அதுக்கு டிடிவி அவர்கள் எவ்வளவோ பெஸ்ட். அவர் சமுதாயத்துக்காக சமுதாய கட்சி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு இந்த சமுதாயத்தை வழிநடத்தி இன்னைக்கு அம்மாவின் ஆட்சி அமைவதற்காக எடப்பாடி பழனிசாமி கூட நாங்க கூட்டு வைக்கிறோம் அப்படின்ட்டு வந்திருக்குது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா பங்காளிக்குள்ள சண்டை போட அடுத்தவன் சேர்ச்சுட்டு அந்த இதுல அம்மாவோட வளர்ப்பு, அம்மாவோட பிள்ளைகள், அம்மாவோட குரூப் எல்லாம் சேர்ந்ததுல ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய ஒட்டுமொத்தத்துல இந்த திமுக ஆட்சி போயிடாதா, இந்த திமுக ஆட்சியில மண்ண கப்பிராதா, இந்த திமுக ஆட்சியில ஆகா இவனை இன்னுமாடா அடுத்த திருப்பு இவனுமாடா வந்துருவானா அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு ரத்தங்களுக்கு திமுக எதிர்ப்பாளர்களுக்கு, திமுகவா வேண்டாம்னு சொன்ன ஆள்களுக்கு, நடுநிலைக்கு, இந்துக்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு இனிப்பான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அடுத்து ஆட்சி அமைக்கிற மட்டும்தான் இருக்கு. அருமையான ஒரு இது எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க தேங்கிக்காரங்க இப்படிலாம் நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காம இது விஜய் எல்லாம் இனிமே அவரு கூட்டணி சேர்ந்தா அவருக்கு லைஃப் எல்லாம் ஒத்தைக்கெல்லாம் இருந்து என்னத்தை பண்ண போற ஒன்றும் பண்றதுக்கு இல்லைன்னா அவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அவர் நம்பி ஒரு கூட்டம் அதெல்லாம் சாத்தியத்துக்கான வழிகள் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சினா இந்த டிடிவி தினகரன் இணைப்பு தான். அடுத்து உடனே தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் பேட்டி கொடுத்தாங்க. அவங்களும் இணையம் ஏற்பாட்டு ஒரு அருமையான நல்ல கூட்டணி ஆயிடுச்சு, வெகுமான போட்டி ஆயிட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் என்ற உறுதியுடன் மீண்டும் உங்கள் அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.